Hello Makkale, I am Rama from Indian Next Door, and today we have actors from Sattendru Marudhu Vaanilai, Siva sir and Ashwini ma'am. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீ எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே சார். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கு முன்னாடி கெவின் வில்லியம்ஸ் ஒரு யங் அண்ட் அப்கமிங் டைரக்டர் ஃப்ரம் சிங்கப்பூர். அவர் வந்து ஃபஸ்ட்டு உங்களை காண்டாக்ட் எப்படி பண்ணார், எப்படி வந்து நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அது ஒரு சின்ன கதையாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நம்ம ஆரம்பிக்கணுமே. லேடிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ணுவோமே. சரி. இங்கே கெவின் வந்து எனக்கு வந்து லாங் டைம் அகோ நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி நான் வந்து அப்போ வந்து ஒரு ஒர்க் சம்மந்தமாக நான் அப்போ வந்து டிகிரி படிச்சுட்ருக்கேன். ஓகே. அது நான் சின்ன வயசில் இல்லை நான் சொல்கிறது. நான் வந்து சமீபத்தில் பண்ணப்போ அப்போ அதில் ஒரு தீசிஸ் பண்ணணும். அப்போ வந்து சிங்கப்பூரில் அந்த இந்தியன் லோக்கல் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட ஒர்க்கை பற்றி நான் எழுதினப்போ வந்து ஐ காண்டாக்டட் கெவின் வில்லியம். ஓகே ஓகே. அது மூலயமா வந்த ஒரு காண்டாக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணது கிடையாது. பட் ஐவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் இந்த லோக்கல் டைரக்டர்ஸ்லாம் ஏதாவது பண்ணணும், நம்ம பசங்களாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்படி வந்து தொடர்பில் தான் வந்து கெவின் கால் மீ. ஓகே. அண்ட் தென் ஃபோன் அடிச்சு தம்பி ஃபோன் அடிச்சப்ப சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவரை போய் அவரை வீட்டில் சந்திச்சு ஒருத்தர் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அவர் இந்த கேரக்டர் பற்றிலாம் சொன்னார். ஃபஸ்ட்டு ஓகே பண்ணலாமே தம்பி அப்படின்ட்டு கட் பண்ணால் நாங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கேன். பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டீங்க. உங்கள் மேம்? எனக்கு வந்து ஆக்சுவலி கெவின் கூட நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சில ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஏடியா பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அந்த ஏடிஸ் சம்டைம்ஸ் லைட்டாக மறந்துடுவோம். அதுதான் உண்மை, போய் சொல்லக்கூடாது. ஸோ திடீர்னு ஒரு நாளைக்கு கால் வருது, அக்கான்னு தான் கூப்பிடுவார் என்ன. சரி சார் அக்கா நான் கெவின் பேசுகிறேன். சரி யார் கெவின் அப்படின்னு. சார் அக்கா இந்த ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணேனக்கா, மறந்துட்டீங்களான்னு. நான் சொன்னேன் உண்மையை சொல்கிறேன்ப்பா, மறந்துட்டேன், சொல்லுப்பா என்ன அப்படின்னா. தென் சார் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் அண்ட் ஐட் லைக் யூ டு பி ஆன் போர்ட், ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, பண்ணுறீங்களான்னு. ஸோ இஸ் ஓகே. ஆனால் என்னன்னா இதில் என்ன ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா சம்ஹவ் என்னாலையும் கெவினாலையும் மீட் பண்ண முடியல ஃபேஸ் டு ஃபேஸ். எல்லாமே ஃபோனில் தான் பேசணும். ஆனால் ஃபோனில் ஹிஸ் வாய்ஸ் ரைட் இட் சவுண்டட் ஸோ என்தூசியாஸ்டிக் அண்ட் ஒரு கன்விக்ஷனோட பேசுவார். அவர் எது பேசினாலும் லைக் யூனோ ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் வந்து அப்படி பேசும்போது நமக்கும் வந்து தோணும், ஓகே இவர் வந்து என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சு பேசுகிறாரு, ஸோ இதில் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஹி எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி சொன்னார், அப்புறம் என்னோட ரோல் சொன்னார். அண்ட் தென் ஹி செட் அக்கா ஹவ் யூஆர் ஆன் போர்டா அப்படின்னு. சார் ஓகே ஐம் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி அப்படி ஷூட்டுக்கு போகும்போது தான் கெவினை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். ஆஸ் இன் லைக் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ஒரு எனர்ஜி இருக்கும் கெவினோட வாய்ஸ்ல. ஒரு துருதுருன்னு இருப்பாரு. சார் நீ கொஞ்சம் மெதுவா பேசுடா. ஆனா ஃபோன்ல பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. நேர்ல பேசுனா கூட ஒரு ஆக்சனோட பேசலாம். ஆனா ஃபோன்லயே பேசுறேன்னா அப்ப இல்ல. பட் என்னன்னா ரொம்ப அந்த அவர் பேசுறது வந்து அவர் வாட் இஸ் சேயிங் ஹி பிலீவ்ஸ் இன் வாட் இஸ் சேயிங். அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. சம்டைம்ஸ் சிலவங்க ஸ்டோரி சொல்லும்போது ஓகே அது சொல்றதுக்காக சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து இன்வால்வ் ஆகி அது சொல்லும்போது நம்மளே அதுல இழுத்துருவாரு. ஸோ தட்ஸ் ஹவ் கெவின் is. So I would say one of the main reasons I did this is because I was convinced by Kevin's explanation என்னோட ரோல் பற்றி இந்த ஸ்டோரி பற்றி எல்லாமே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் சொல்லும்போது எனக்கு வந்து இந்த சட்டென்று மாறுது வானிலை டைட்டில் கேட்டப்போ எனக்கு அந்த வாரணமாயிரம் சாங்ஸ் தான் ஓடிச்சு அந்த. ஸோ நான் கூட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரொமான்ஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் அந்த ஃபில்மு. அப்படி அந்த டைட்டில் கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த ஃபில்ம் பற்றி, என்ன ஒரு அபிப்பிராயம்? எனக்கு டைட்டில்லாம் நான் வந்து உண்மையிலே வந்து நான் டைட்டிலெல்லாம் பாதர் பண்ண மாட்டேன். என்னோட ரோல் என்ன, நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுதா, இதுதான். ஏன்னா டைட்டில் மாறலாம். திடீர்னு வந்து ஆரம்பத்தில் இது ஒரு ஒர்க்கிங் டைட்டில் சொல்லிட்டு திரும்ப மாறலாம். அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம், இதுதான் டைட்டில் திரும்ப அப்படின்னு கட் பண்ணால் அது வேறு மாதிரி மாறிடும். ஸோ நான் பெருசாக ஒன்றும் நான் யோசிக்கலை. ஏன்னா ஓகே இப்போ இந்த ரோல் அப்படி இப்படின்னு. ஏன்னா இது வந்து அவங்களோட கதை, யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க ரொம்ப பண்ணுறாங்க, அவங்களோட கதை. நம்ம அதில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் என்ன பண்ணுறோம் அப்படி ஒழுங்காக பண்ணிட்டு போவோமே, அதுதான் தட்ஸ் திங். அதுதான் அப்படி தான் நான் பார்த்தேன். அருமை அருமை. இதுதான் ப்ராப்ளம். அவரை முதல்ல பதில் சொல்ல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. சரி அதை எடிட் பண்ணிருக்கேன். இல்லை இட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி நானும் டைட்டிலில் பெருசாக நான் நோட்டீஸே பண்ணல.
இன்ஃபேக்ட் எனக்கு மைண்டில் ஏறவே இல்லை டைட்டில். ஐ திங்க் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நானும் அந்த பாட்டு தான் நான் மனசில் பாடிக்கிட்டேன். ஓ இந்த பாட்டு போல் இருக்குது, ஏதோ ரொமான்ஸ் ஃப்ளிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அகென் நம்மளோட ரோல் அது வந்து ஒரு 2 சீனாக இருக்கட்டும், ஒரு 4 சீனாக இருக்கட்டும், 10 சீனாக இருக்கட்டும், அது எப்படி அந்த கதையில் வந்து அது யூனோ இட்ஸ் ஒரு வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன் என்னோட ரோல்ஸ்க்கு. ஸோ அப்படி அவர் சொன்ன ரோல் வந்து ஒரு பிவிட்டலான ரோலாக இருந்ததுனால தான் நான் ஓகே சொன்னேன். இட் வாஸ் ஒன்லி லேட்டர் படம் எல்லாம் நம்ம ஷூட்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம யோசிப்போம்ல, அந்த நம்ம பண்ண சீன்ஸ்க்கும் அந்த சீன்ஸ் வந்து அந்த கதையில் வந்து அப்படியே அந்த கோர்வையாக வரும்போது, ஓ இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் இந்த சீன்ஸ்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம அது அப்புறமா அந்த கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நான். ஸோ யா தட்ஸ் அபவுட் இட். ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க வந்து ஒரு யங் டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் முன்னாடி வந்து நிறைய படங்கள் விதவிதமான இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து இந்த சட்டந்த மருதை வானிலை அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் ஏடிஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி புது அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சா? சிவா, அதுலேருந்து என்ன தெரிய வருதுல, நம்ம 2 பேரை தவிர எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அது உண்மை. பழைய பீரோ மாதிரி அங்கே உட்காந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் என்வி இருந்துச்சு. ஓ என்வி, ஓகே. ஏன்னா வந்து இப்போ அவங்களோட வயசில் நாங்கள் இருந்த இப்போ இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து நாங்களும் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த லக்ஸரி இருந்தது கிடையாது. நாங்களே வந்து கேமரா எடுத்து நாங்கள் போய் ஒரு டீம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு. ஏன்னா அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு 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 ஃபிலிம் செய்யணும் இல்லை அப்படின்னா வந்து அது எப்போ பார்த்தாலும் ஷார்ட் ஃபில்மாக தான் யோசிப்போம். அது பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய வந்து இங்கே கரு தட்டுவோம் அங்கே கரு தட்டுவோம், ஒரு 500 பெரிய போராட்டம் பண்ணணும், ஒரு கொடுக்குறீங்களா கூட இது பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவ்வளோ வந்து சர்வசாதாரணமாக பார்க்கும்போது, ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வரும்போது அவங்களோட உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிட்டு. ஸோ ஐவ் சீன் மற்ற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து திடீர்னு சொல்கிறாங்க, இப்போ என்னோட ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு நடித்த ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து அந்த ஹீரோ அந்த படத்தில் வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறாங்க. ஆனால் சிங்கப்பூர்லேருந்து தான் பாடுறாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து நான் அதான் சொன்னேன், the world has become so small. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து எங்களோட டைமில் அது கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து I was like, வா ரொம்ப பிரமிச்சு பார்த்தேன், வா பசங்களாம் பண்ணுறாங்க, லான்ச்லாம் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி உட்காந்து ஒரு இன்டர்வியூலாம் வந்து அந்த டைமில் எங்களுக்கு வந்து அது யோசிக்க வாய்ப்புலாம் கிடையாது. ஓகே, ஒரு சின்ன படம் எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும், அப்படி எப்படி என்ன நடக்கும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் யார் பாப்பா, எங்கே போடலாம், என்ன பிளாட்ஃபார்ம், யூடியூப்லாம் கிடையாது. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு என்வி இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு 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 நெகட்டிவான ஒரு ஒரு என்வி கிடையாது. இட்ஸ் லைக் பிரமிச்சு பார்க்கறது தான். அதுதான் எனக்கு வந்து ஐ வுட் சே ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணிடுச்சு எனக்குள்ள. பிகாஸ் அகெயின் சொன்ன மாதிரி அந்த செட்டில் எல்லாருமே வெரி யங் பீப்புள். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த முதல் நாள் ஷூட் போனப்போ ஐ திங்க் எனக்கு கால் டைம் வாஸ் அரவுண்ட் 7 AM or சம்திங். அப்போவே நினச்சேன், ஆஹா 7 AM கால் டைமா, சரி ஓகே. பட் நான் செட்டுக்கு போகிறேன் 7 AM. ஐ யூஸ்வலி ட்ரை டு ரீச் ஏர்லி. ஸோ ஒரு 6:50 6:55 ரொம்ப நான் என்ன நினச்சேன், ஓ நம்ம தான் அங்கே போய் முதல்ல நிற்க போகிறோம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த அது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிருந்தோம். வீட்டுக்குள்ளே நடக்கிற the entire unit was there, as in the production was there. எல்லாருமே இருக்காங்க, மும்முரமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. லைட்மேன் ஒரு சைட் லைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ஸில் நான் இதை பார்த்ததில்லை, டு பி வெரி ஆனஸ்ட். இவ்வளோ ஒரு யங் க்ரூ கூட நான் காஸ்ட் அண்ட் க்ரூ கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ யூஸ்வலாக நான் தான் முதல்ல போய் நிற்பேன், அதுக்கப்புறம் தான் ஒன்றுனா ஆளுங்க வருவாங்க, மெல்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 9-10 ஆகிடும். திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ ஐ வாக்ட் இன், அடக்கடவுளே நம்மளை மிஞ்சி யாரோ யூனோ ஏர்லியாக வந்துட்டாங்கன்னு பார்த்தா they were already in their working mode. அப்போ எவ்வளோ ஏர்லியாக அவங்க வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock வந்திருந்தா தான் 6:50க்கு by now they would have set up everything, the costume department, the makeup, everybody is ready with my outfits. They were like, ma'am change பண்ணிடலாம். ஸோ ஆரம்பிச்சிடுச்சு. அந்த எனர்ஜி லெவல் வாஸ் லைக், ஓகே you know you want to try and match that. ஏன்னா கொஞ்சம் லேட் பேக்காக இருப்போம் இல்லையா, ஓகே நம்மளும் வந்து ஈடு கொடுத்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. அண்ட் லைக் ஐ செட், கெவின் வந்து வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்.
So I feel nowadays youngsters when they're doing movies, right, or when they're doing productions, அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாக எதாவது பண்ணுவாங்க, இல்லைனா சொசைட்டியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ they do movies and productions. I was curious to know what Kevin had in mind. ஸோ அதுதான் அந்த ஃபீலிங் தான் இருந்தது எனக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது he will go far. கண்டிப்பாக அந்த Kevin will go far. He started young. கண்டிப்பாக he will go far. And also the fact that வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு நானும் ஒரு டைரக்டர் மாதிரி நானும் ஒரு ப்ரொடக்ஷன் செய்யணும் அப்படின்னு ஒரு எல்லாம் வந்து மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக வந்து அவங்க செய்யலை. நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து they were very passionate. அதில் ஒரு பிள்ளை கூட வந்து she came to help with the makeup, wardrobe and all that. அந்த பிள்ளை வந்து ராத்திரி வேலை முடிச்சுட்டு அவள் வரா காலையில். ஸோ ஐ saw the unity among the friendship also. இதெல்லாம் இருந்துச்சு. எங்களோட டைம்ல அதெல்லாம் கிடையாது. இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, நீ வேலை பார்த்துக்கோ. அப்போ நம்மளே வந்து போய் செட் பண்ணி நம்மளே வந்து இது பண்ணி நம்மளே இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இட்ஸ் ஆல்சோ லேர்னிங் ப்ராசஸ் தான். பட் இங்கே வந்து இது பார்க்கும்போது அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணினா செய்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு ஒரு ஆனஸ்டி இருக்கிறதுனால தானே வந்து மற்றவங்களும் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஸோ ஐ பிலீவ் த பீப்புள் த டீம் தட் ஹஸ் ஒர்க் they will go far. இந்த மென்டாலிட்டியோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லெவலுக்கு போயிடலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காங்க எல்லாரும். just wanted to add a small thing. ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, all that was there. Anna Kevin was like one chilli party there on set. He was in control. You cannot play the fool with him. அவருக்கு இந்த வேலை நடக்கணும்னா நடந்திருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தது, at the same time அந்த ப்ரொஃபஷனலிசமும் சைடில் தெரிஞ்சது. ஸோ அவர்கிட்ட வந்து யாரும் விளையாட முடியாது. திட்டு வாங்கியிருக்காங்க 2-3 பேர், நானே வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் அடுத்த நிமிஷம் நார்மலாகவும் பேசுவார் கெவின், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். ஸோ யா, that's a good thing. That's why I said he will go far. ஸோ இந்த செட்டில் எந்த சம்பவம் நடந்ததில்லை, நீங்கள் யாரும் திட்டினது? இல்லை ஆக்சுவலி செட்டில் உண்மையிலே வந்து லைக் கெவின் வந்து லைக் இவங்க சொன்ன மாதிரி தான், he was very focused to the point. வந்து நான் இங்கே இந்த இன்டர்வியூக்கு வரும்போது கூட வந்து நான் அவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பிரகாரம் வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு வந்து நான் பெர்மிஷன் கேட்டு தான் வந்து நான் வந்து ஸோ உடனே உட்காந்து பேசுவோம், உடனே அந்த ஸ்கிரிப்டை கோ த்ரூ பண்ணி ஸோ ஹி allowed that space. அதுக்கு வந்து ஒரு மெச்சாரிட்டி இருக்கணும் தெரியுமா. that has to have a maturity for that. Because நம்ம மற்ற டேரக்டரும் வேலை செஞ்சுருக்கோம், இல்லை நான் சொன்னதான் நீங்கள் எழுதணும், இல்லை இதில் ஒன்றும் வேணாம், நீங்கள் எழுதுனதே பேசுங்க, இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது. புரியுது, சரி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, சரி உங்களோட திருப்திக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு போயிடும். ஆனால் இங்கே வந்துட்டு வந்து he gave us the respect, so we automatically வந்து it became two-way. ஒரு pull factor இருந்தால் push factor இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி. ஸோ he respected that. ஓகே, உங்களோட வியூ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கொண்டு வரீங்க, I want to welcome that also அப்படின்னு. Because it's only for the betterment of the project. So he had the maturity. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பையன்கிட்ட. ஓகே, டாக்கிங் அபௌட் தி பாயிண்ட், நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் கூட அடிக்க ஆக்சுவலி கரெக்டாக டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி வந்துருக்கும் போது இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய பேர் வராங்க, டைரக்டர், ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ் அ டைரக்டர் அண்ட் ஆக்டர் எப்படி உங்களோட ஆக்டிங் வந்து லைக் ட்ரான்ஸ்ஃபார்ம் த்ரூ த இயர்ஸ், அண்ட் எப்படி வந்து நீங்கள் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு அ ஃபில்ம் பெட்டர்? சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ வாட்ச். ஒருத்தங்க வந்து இப்போ நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ இது உங்களோட ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோமே. அப்போ உங்களோட ஸ்பேஸ்னால் உங்களோட டிவிடி கலெக்ஷன், உங்களோட மூவிஸ் தட் யூ லைக், உங்களோட போஸ்டர், இதெல்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன மாதிரியான படம், வாட்ஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் மை கான்வர்சேஷன் இஸ் கோன் பி வித் யூ அபவுட் வாட் இந்த கதையை பற்றி நான் இவர்கிட்ட நான் சொன்னேன்னா இவருக்கு புரியுமா இல்லை செட் ஆகுமா அப்படின்னு அது ஒன்று இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த டைமில் வந்து நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு பிகம், நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தது. ஸோ ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வந்து நான் டிப்ளமா பண்ணும்போது வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் தான் வந்தது. ஆனால் வந்து ஆக்டிங்கில் தான் எனக்கு மொதல் வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஐ டுக் ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் தான். ஸோ எனக்கு ஆக்டிங் வந்து அதுவும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அது ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறனால வந்து ஒரு ஆக்டராக, ஒரு இந்தியன் ஆக்டராக வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ மற்ற விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அதனால தான் வந்து ஐ ended up being ஒரு ஏடியாக போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்டர்னு சொல்லும்போது இப்போ சீரீஸ் தான் பண்ணுறதும் வி டோன்ட் கெட் த லக்ஸரி ஆஃப் டூயிங் அ மூவி. ஸோ இங்கே உள்ள டேரக்டர்ஸ்லாம் வந்து சீரீஸை பண்ணும்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு படம் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ யூ வில் see ஒன் டேக்ஸ் ஏன்னோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள இந்த சீரீஸ்லாம் வந்து அந்த மாதிரி வராது. ஓகே, அந்த மாதிரி இருக்காது. 1-2 இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி இருக்க ரொம்ப மாறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து படம் எடுக்கிற வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து இப்போ ஃபுல்லாக வந்து டைரக்ஷன் அந்த ஒரு 6 மாதம் ஏதோ ப்ரொஜெக்டில் வேலை செய்கிறேன்னா அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியாகிறதுக்கு அந்த டயர்ட்னஸ்லேருந்து எல்லாம் வெளியாகிறதுக்கு ஏதாவது ப்ரொஜெக்டில் போய் நடிப்பேன். ஓகே, அப்புறம் அதுலேயும் டயர்ட் ஆகி அப்புறம் திருப்பி இங்கே வருவேன். திருப்பி டைரக்ஷன் சுற்றி வரும்போது ஐ ஆல்வேஸ் கெட் டு லேர்ன். ஓகே. ஸோ நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கிளிஷியான ஆன்சர் மாதிரி தெரியல. நான் உண்மையிலே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா இது என்னோட சீனியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, என்னோட ஆக்டிங் கோச்சிங். உன் கூட நடிக்கிற சக நடிகர் வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ரோல் பண்ணாலும் அவன் என்ன பண்ணுறான்னு நல்லா பாரு. ஓகே, அதுலேருந்து நீ என்ன காப்பி கேட் பண்ண முடியுமோ அதில் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ அதை எப்படி பண்ணுவேன்னா அதில் உன்னோட இதையும் சேர்த்து பண்ணு. இதை வந்து நான் வந்து ஊரில் கூத்துப்பட்டிலேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் இதுதான். ஸோ ஒருத்தவங்க வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ இவங்களோட நடிக்கும் போது இவங்களோட சீரீஸ் நான் பண்ணப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நான் வந்து அவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், நான் கவனிப்பேன். ஓகே. இப்போ எங்களுக்கு மகனாக ஒருத்தர் நடித்தார், அவர் என்ன பண்ணுறாரு. சில பேர் சொல்லுவாங்க இவங்க நல்லா நடிக்கிறாங்க, அவங்க நல்லா நடிக்கிற, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று விஷயம் ஏதாவது இருக்கும்ல, ஓகே, அதை அப்படியே திருடிக்க வேண்டியதான். சரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாமே அவங்ககிட்ட இருந்து நீங்கள் திருடு. இவங்ககிட்ட வந்து எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அதாவது வந்து ஒரு இமோஷனல் சீன் அதை உடனே வந்து கொண்டு வருவாங்க. அவங்க உடம்பெல்லாம் ஆடும், அதை நான் பார்த்துருக்கேன். ஷி பிகம்ஸ் இது அது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இங்கே, இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் கட் ஏன்னோ. ஸோ அது அவங்க வந்து டயர்டாக நல்லா தெரியும், அவங்க டயர்டாகிடுவாங்க அப்படியே. ஸோ நான் அவங்களை கவனிப்பேன், அதை எப்படி கொண்டு வராங்க. ஷி வில் கோ ஆன் அ வெரி ஃபோக்கஸ், ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பாங்க. நான் தான் கதை பேசிக்கிட்டு இருப்பேன், இவங்க வந்து ரொம்ப கதை பேசலாம் மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் ரிஹர்சல் பண்ணலாமான்னு கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க ஏன்னோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி. ஸோ எந்த ஒரு தருணத்துலையும் வந்து நான் நடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் என்ன பண்ணோம், அந்த இதில் போயிட்டோன்னா வந்து ஐ ஃபீல் யூ ஆர் ஸ்டாப்பிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் லேர்னிங். ஸோ டேரக்டராக இருக்கும்போது பேசாமல் டேரக்டராக இருக்கணும், ஆக்டராக இருக்கும்போது ஆக்டராக இருக்கணும், அவ்வளோதான். டோன்ட் ஸ்டெப் இன் டு தட் ஃபெல்லோஸ் ஷூ. எனக்கு தெரியும் இப்படி பண்ணோம், கேமரா எப்படி வச்சுருங்களேன், வந்தோமா பண்ணோம், வேலையை பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு கேள்வியை வச்சுருந்தேன், அது கரெக்டாக ஒரு குழு கொடுத்துட்டாரு. அவர் வந்து உங்களை பற்றி உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் அவர் கூட நடித்த போது அவர்கிட்ட என்ன இது பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்? ஸோ நான் ஆக்சுவலி இல்லை ஒன்றும் டேமேஜ் இல்லை பட் இல்லை. ஸோ என்னன்னா நான் எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை சிவா கூட நடிக்கணும்ன்ட்டு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்தில் இல்லை, ஐம் டாக்கிங் அபவுட் another ப்ராஜெக்ட். ஸோ ரொம்ப வருஷமாக ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஹியர் இன் சிங்கப்பூர். ஸோ கூட you want to have that kind of a challenge to work with someone who is so good. ஸோ அது போன வருஷம் தான் நிறைவேறுச்சு. அது நல்ல ஒரு full-fledged ட்ராமா சீரீஸில் ஒர்க் பண்ணோம். நான் சிவா கிட்ட நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு அது வந்து அவங்க உணர மாட்டாங்க. ஒரு சீனில் 4 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது இப்போது ஒவ்வொருத்தங்களும் வந்து நான் இந்த சீனில் நல்லா பண்ணணும், நான் இந்த சீனில் நல்லா பண்ணணும், நான் வந்து அவுட் ஷைன் பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு இது ஐடியா இருக்கும். ஆனால் வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் திஸ் புரிதல் தட் 4 பேர் நடிக்கிற சீனில் எல்லா சீனும் நம்ம சீன் ஆக முடியாது. இப்போ வந்து 4 பேர் அப்பா அம்மா 2 பசங்க நடிக்கிறாங்கன்னா ஒரு சீனில் வந்து அப்பாவோட சீனாக இருக்கும். ஈவன் அப்பாவுக்கு டைலாகே இல்லாமல் இருந்ததுன்னா கூட அந்த வெயிட்டேஜ் அப்பாவுக்கு தான் இருக்கும். மற்றவங்க எவ்வளோ பேசினாலும் அது அப்பாவோட சீனாக இருக்கும். இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட சீனாக இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் வேணும் தட் வித் சீன் இஸ் மை சீன் அண்ட் வித் சீன் ஐம் ஆக்சுவலி ஒன்லி சப்போர்ட்டிங் தி அதர் காஸ்ட். அது வந்து சிவா கிட்ட வந்து அந்த புரிதல் ரொம்ப இருக்குது. அவர் வந்து எடுத்த உடனே அவருக்கு டைலாக் இருக்குது, ஸோ நான் தான் இந்த சீனில் நிற்கணும் அப்படின்னு இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட் என்ன, அந்த ரோல் என்ன, அவங்களோட இன்வால்மெண்ட் என்ன, நான் எந்த விதத்தில் இதை வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து என்னால் வந்து புஷ்அப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து அவர் சட்டிலாக வந்து அவர் பண்ணுவார்.
அந்த புரிதல் நிறைய ஆர்டிஸ்ட்க்கு எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அது முக்கியம். ஏன்னா இட்ஸ் தி ஓவரால் பிக்சர். Finally, it is not just about Ashwini or Shiva. It is about the movie or the drama series or that particular scene. Very true. அது வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் நான் சிவா கிட்ட நான் அதை பார்த்துருக்கேன். And I've had some very good working experiences with him. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி he knows that நான் ஒரு சீனில் வந்து இறங்கும்போது it's not just here. எனக்கு my whole body will start reacting. Very few people have noticed that. அவர் எடுத்து சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவர் அது அந்த புரிதல் அவருக்கு இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க சீனுக்கு ரெடி ஆகுறாங்க, பேசுவார். பட் த மினிட் ஹீ சீஸ் மீ கெட்டிங் சீரியஸ், அதுக்கப்புறம் there will be no small talk, எதுவுமே இருக்காது. ஹீ நோஸ் எனக்கு அந்த சைலன்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு தட் புரிதல் இஸ் தேர் வித் ஹிம். இப்போ நீங்கள் 2 பேர் பேசுகிற பார்த்தா நிறைய சிவா. ஸோ யா அவங்க இவ்வளோ ஹம்பலாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து ஐ பர்சனலி நெவர் தாட் தட் இவங்க வந்து சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஜாமவான் சொல்கிறலாம் நடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட வந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது இவங்ககிட்ட இது என்னடா கற்றுக்கலாம், என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபியூ ஆக்ட்ரஸஸோட வாய்ப்பு கிடைச்சிது. இன்னொன்று வந்து சீமா பிஸ்வாஸ், ஷீஸ் பாலிவுட்டில் வந்து ஒரு லெஜண்ட். அவங்க வந்து எனக்கு அம்மாவை நடிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. அவங்களோட மொதல் சீனு நான் தான் அந்த சீனை வந்து நான் கத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவேன். அவங்க வந்து ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. மனைவி எங்கே உனக்கு தெரியும், எங்கே சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ். அந்த சீன் வந்து ரோல் பண்ணும்போது முடிச்சதுக்கப்புறம் கட் சொல்லும்போது நான் நினச்சேன், டே கொடுத்துட்டடா இதாண்டா நீ சாதிச்சிட்டடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். டேரக்டர் வந்து சீமா பிஸ்வாஸ்ட கேட்குறாங்க, சீமா ஹவ் அப்படின்ட்டு. நான் அவங்க எதுக்கு தான் நிற்கிறாங்க அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, நோ கனெக்ஷன், ஐ டிடன்ட் ஃபீல் எனிதிங் சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே வந்து இப்போ சொல்லும் போது கூட பாருங்க எனக்கு வந்து அப்படியே என்னோட ஹார்ட் ட்ராப்ட். அப்போ டைரக்டர் வந்து உடனே அவருக்கு தெரிஞ்சுட்டு நான் பேனிக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு he pulled me, literally pulled me by the side and then he said, பயப்படாத, ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிற மாதிரி நீ செய், நீ கரெக்டாக வரோன்னு. ஸோ ஐ டுக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்கே மைனஸ் பண்ணி இங்கே ப்ளாஸ் பண்ணி இது பண்ணு, அவ்வளோதான். went back, brought back the energy, went the same thing and then அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ கேட்டேன், சிமா now can இப்படி செஞ்சாங்க. அப்புறம் என்னை பார்த்துட்டு இப்படி ஷோல்டர் தட்டிட்டு இப்படி செஞ்சாங்க. see that's when I'm telling you, நான் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம நினைப்போம் இத்தனை வருஷமாக நம்ம நடிக்கிறோம் அதான் அப்படி இப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி லைக் உண்மையான அந்த ஃபீல்ட்லேருந்து வரவர்கிட்ட வந்து நடிக்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஒழுங்காக அந்த சீனை ஒழுங்காக பண்ணுறோமா நடிக்கிறோமா அப்படின்றது வந்து. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு சீன் பண்ண போகிறேன்னா வந்து இதை நான் உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும், நான் உடச்சி தான் ஆகணும். இப்போ பரவாயில்ல. அதாவது வந்து இப்போ நான் சீன் பண்ணுறோம், இப்போ நம்ம நடித்த ஒரு சீரீஸில் பிதாமகன் அப்படி ஒரு சீரீஸில் இப்போ நடிக்க போகும்போது எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். மொதல் சீனு இப்போ 2ஆம் நாள் அதுவும் மொதல் சீனு எனக்கு எப்போதுமே வந்து ஒரு பயம் இருக்கும். ஸ்டேஜில் போகிற மாதிரி தான் ஒரு பயம் இருக்கும். என்னடா ஒரு பிக்கப் வார்ம் அப் பண்ணணும், இது இருக்கும் அது இருக்கும். ஸ்டேஜ்லாம் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். சீரீஸ் இதெல்லாம் நம்ம வாய்ப்பு அது இருக்காது. ஸோ அது பிக்கப் பண்ணோம்ல அந்த ஒரு பயம் இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் லெட் கோ ஆஃப் தட் ஃபியர். ஓகே, அது இருந்துச்சுன்னா யூ ஃபார் எவர் ஸ்டே கிரவுண்டட். இப்போலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணணுன்னு சொன்னால் வந்து அவங்க லைன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பார்க்குறாங்க. ஸோ எத்தனை ஆக்டர்ஸ் வந்து புட் த ஃபோன் அவே when they come on set. அந்த ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா. ஸோ அதெல்லாம் வந்து நான் கெவின்ட்ட நான் பார்த்தேன். ஓகே, அதனால தான் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் என்ன சும்மாவா உங்களோட ஃபில்மு இந்த கேன் ஃபெஸ்டிவல்லாம் போயிருக்குது. ஸோ ரொம்ப அண்டர் பிளே சார் நீங்களும் பெரிய அண்டர் பிளேலாம் இல்லை, அங்கே போயிருக்கா. இது நான் சொல்கிறேன், இதுதான் உண்மையிலேயே நடக்குது. வெளியே நாங்களாம் காட்டிக்கிறது வேறு மாதிரி தான் நாங்கள் காட்டிக்குவோம் அப்படி. உண்மையாக இதுதான். at the end of the day this is the truth. I've also met அது நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வந்து we see them like a wow, but ஆனால் அவங்களுக்குள்ளார வந்து அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இட்ஸ் வெரி நார்மல். ஸோ அதனால் வந்து வெளியில் தான் இல்லை. இட் ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் லேர்னிங் ஜேர்னி.
நம்ம என்னைக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாதுன்னோ இல்லை எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை நம்ம நினைக்கிறோமோ ஐ திங்க் we will stop being an actor. இவங்க வந்து நினச்சிருந்தா வந்து சொல்லியிருக்கலாம் வந்து ஐம் ஃப்ரம் ஹியர், நான் இந்தியாவில் வந்து ஒரு சினி ஆர்டிஸ்ட் whatever அப்படி இப்படின்னு அந்த ஒரு டிவா ஆட்டிடியூட் தான் இருக்கும். கொஞ்சம் கூட கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அது என்ன சாப்பிட்றீங்க, அது என்ன, அது இது மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. எனக்கு பேசிக்கிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுனா கொஞ்சம் கூட மறக்காமல் சொல்லுவாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் இருப்பாங்க, என்ன எத்தனை தடவை லைன்ஸில் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரவுண்டிங் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து பிகாஸ் இட்ஸ் நாட், அதான் சிஸ்டம் வாய்ப்பு கூட சொல்லுவார். ஏதாவது அந்த பாட்டு வந்துச்சுன்னா இவங்க நடித்த படத்தில் ஏதாவது பாட்டு வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், she was acting as my wife lah. Wife சொல்லுவாங்க, கிளி பார்த்துக்கிறியா, it's அதுதான் வந்து important. That will bring you far. That's why people like us still there lah. ஓகே, சூப்பர். அப்புறமே சொன்ன மாதிரி நான் சொல்லி கொடுத்துருங்க. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து நிறைய பெரிய ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இண்டி ஃபிலிம்குள்ளே வரும்போது, Don't say small indie film. சாரி, இண்டி ஃபிலிம்குள்ளே வரும்போது what are some aspects that you miss about this when you doing like big films? உங்களோட அந்த இருக்கிற இது. ஓகே, இது வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர்னு சொல்ல வரல இதை. பட் ஒன் இஸ் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் பெருசு தான். இது என்ன பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ஊரில் வந்து ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சீரீஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூரில் இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு இட்ஸ் தேர் பேபி. ஸோ நம்ம வந்து அந்த கம்பேரிசனே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடாது. பட் மேபி வி கேன் லேர்ன் அ ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆக்சுவலி வைஸ் வர்சாவாகவும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். லைக் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேனே, லைக் ஒரு ப்ரொடக்ஷன், லைக் ஐ வில் சே கெவின்ஸ் ப்ரொடக்ஷன், ஏன்னா நம்ம இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரொஃபஷனலிசம் and this energy levels, this commitment that the youngsters have is something which I feel that other production houses can learn. Even அதை நான் ஊர்லேயும் தான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களையும் தான் நான் சொல்கிறேன். ஆனால் அதே விதத்தில் வந்து என்ன லேக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து exposure of bigger films is much bigger. Like அது அவங்க வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த கான்வர்சேஷன் we had a bit earlier, ஒரு லான்ச் பண்ணும்போதோ இல்லை வந்து அந்த மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து ஆளுங்க வந்து அதை எப்படி சொல்கிறது, people get involved in the launch of a movie, or even when the movie is there's a press conference, more people get involved, more people are part of the whole thing. ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணும்போது சம்டைம்ஸ் யூ ஃபீல் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத மாதிரி இருக்குது. விச் ஐ வுட் ஃபீல் தட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு பெருசாக வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது மூவிக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ ஐ ஓன்ட் சே அது குறைன்னு எனக்கு தோணலை. இட் இஸ் ஜஸ்ட் த வே இட் இஸ். மேபி அது மாற்றங்கள் வருமோ வராதோ எனக்கு தெரியல, பட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. தட்ஸ் அபவுட் இட். யா, சரி, எனக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நான் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இப்போ இங்கே லோக்கலாக வந்து சீரீஸ்லாம் பண்ணும்போது வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம 8 சீன் பண்ணோன்னா அந்த செஷனில் 6 சீனை முடிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு டைம் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். ஆனால் வந்து சம்டைம்ஸ் we can afford that. இப்போ ஒரு இந்திய ஃபிலிமில் வந்து we might not be able to afford that. நம்ம வந்து எனக்கு தெரியும் அது வந்து இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்குது, இதுக்குள்ளார முடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டோன்ட் இப்போ அங்கே போய் வந்துட்டு எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தரல. I was treated right. I was given the space. Yeah. ஸோ எனக்கு ஓகே. ஐ மீன் ஒரு பெரிய ஃபில்மில் வேலை செய்யும் போது ஆஃப்கோர்ஸ் மேன் பவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை நான் பார்த்துருக்கேன். மேன் பவர் வந்து அந்த ஸ்பீட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்கும் போது வந்து எஸ் மேன் பவர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அண்ட் இட் மைட் டேக் அ பிட் லாங்கர்லாம். ஓகே, அதுதான். மற்றபடி அது பெரிய ஒரு விஷயமா எனக்கு அது தெரில. ஓகே, இப்போ நம்ம அஸ்வினி மேடம் கிட்ட போகலாம். இப்போ அந்த உங்களோட சற்றிருந்து மாறிய வானிலையில் உங்களோட ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லாமல் சொல்லணும், ரைட்டா? அப்படிதானே? ஓகே,
ஸோ கதையை சொல்லாமல் ஸ்பாய்லர்ஸ் எதுவும் கொடுக்காம சொல்லணும். I'll try. ஓகே. ஸோ நான் ஒர்க் பண்ண 2 பொண்ணுங்க கூட வாஸ் ரானியா அண்ட் நிவாஷினி. ஸோ இதில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் கோ இன்டு எங்கள் கேரக்டர்ஸ் என்ன எப்படி ரிலேட்டடாக இருக்கும் அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. அதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. பட் பேசிக்லி ஷி ஷேர்ஸ் அ வெரி க்ளோஸ் பாண்ட் வித் தீஸ் 2 கேர்ள்ஸ். ஸோ அவங்க கூட வந்து ஒரு ஜேர்னி ஃபார்ம் ஆகும். அதில் என்ன ஆகும்னா அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்னால அவங்க 2 பேருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் அது வந்து கதையில் வந்து அது ரொம்ப பிவிட்டலாக இருக்கும். என்னோட கதை வந்து என்னோட கேரக்டரோட கதை வந்து will be a very pivotal point in changing how these girls are thinking about certain things. ஸோ இதுதான் நான் பண்ணது. ஸோ நான் முதல்ல போகும்போது 2 பொண்ணுங்களே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நான் நினச்சேன் டைம் ஆகும் கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரி வைப் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் நாங்கள் 3 பேர். அது அண்ட் கெவின் வாஸ் வெரி பர்டிகுலர். எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி அந்த பாண்ட் எனக்கு தெரியணும் உங்கள் 3 பேருக்கு இடையிலன்ட்டு. ஸோ நான் நினச்சேன் நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணுங்க ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ எம் ஒன் பர்சன் ஐ பிகம் வெரி மெட்டர்னல் when I work with anyone who acts as my kids. எனக்கு வந்து நிஜமாவே பொண்ணுங்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும். நானும் அப்படி தான் பேசுவேன். ஸோ போனோடனே 2 பேரும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தாங்க. ஸோ சரி இதை எப்படி பிரேக் பண்ணுறது ஐ வாசன்ட் ஷுர் ஹவு டு பிரேக் தேட். அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு தெம். லைக் எப்படின்னா அவங்க 2 பேரும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, லைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கூப்பிட்டேன். நான் சொன்னேன் வாங்க ரிஹர்ஸ் பண்ணலாமா. அப்புறம் சார் டு யூ வாண்ட் ஹேவ் சம் காஃபி, நான் வேணா காஃபி கலக்கி எடுத்துகிட்டு வரேன். தென் தேவர் லைக் வாட் இஸ் திஸ், ஹூஸ் திஸ் லேடி, ஷி இஸ் ஜஸ்ட் கமிங் அண்ட் ஸோ அந்த மாதிரி பேசி அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்கி ஐ திங்க் வித்தின் 1.5 hours we 3 நாங்கள் வந்து குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் சேட் பண்ணி we were just yapping away. அண்ட் அப்போ தான் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் வர ஆரம்பிச்சிது எங்கள் 3 பேருக்கு இடையில. அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷார்ட்டே போனோம். ஸோ ஐ திங்க் அந்த சீன் ஐ ரிமெம்பர் கிச்சனில் ஒரு சீன் இந்த 2 பொண்ணுங்க கூடயும். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஷூட் பண்ணிட்டு ஒரு 2 சீன் இல்லை சாரி ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஐ வென்ட் டு கெவின் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், கெவின் நீங்கள் கேட்ட கெமிஸ்ட்ரி தெரியுதா அப்படின்னா மேம் அப்படின்னாரு. ஸோ தென் ஐ ரியலைஸ் தட் இட் வாஸ் குட் ஒர்க்கிங் வித் போத் ஆஃப் தெம். பட் அதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னேன்னா நான் கதை சொல்கிற மாதிரி ஆகிடும். இட் வாஸ் a good experience working with the 2 girls. சொன்னா இல்லையா அவங்க என்ன பண்ணாதீங்களா இதுதான் அந்த கிரவுண்டிங் that so she does that. ஓகே. நான் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு படம் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றணும்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். அவங்களோட ஐடியாலஜியோ அவங்களோட வாழ்க்கையை தரத்தை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பே சிவத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கடவுள்னா என்னங்கிற ஒரு இது மாறிச்சு. வாரண மாதிரி பார்த்ததுக்கப்புறம் நான் ஜிம் போக ஆரம்பித்தேன். அந்த மாதிரி வந்து சட்டுன்னு இந்த மாதிரி வானிலை இந்த பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க மக்களுக்கு வரணும் அப்படின்ட்டு? அது நான் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஏன்னா வந்து ஐ டோன்ட் பிளான்ட் இட். ஏன்னா வந்து சில பேர் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப பேருக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பென் வந்து ரொம்ப குறவாக இருக்குது. ஏன்னா இப்போ மைக்ரோ ட்ராமாலாம் வர ஆரம்பிச்சிட்டு ஆமாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ போய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த படம் நான் சொன்னேன்னா ஓ இவ்வளோ தானே எனக்கு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னு அந்த சில பேருக்கு அந்த 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 உணர்வு ஏற்படும். ஐ டோன்ட் டூ தட். ஒவ்வொருத்தவங்களும் வந்து இதை போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, 100 பேருக்கு வந்து ஒவ்வொரு ஃபீலிங் வரும். அது வந்து ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட கோபமும் அவங்களோட கோபமும் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் கோபம் தான். அதே மாதிரி தான் வந்து இஃப் யூ ஃபீல் மோட்டிவேட்டட் தென் அது வேறு மாதிரியான மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஓகே நல்ல ஐ திங்க் ஒருத்தரோட டேக் அவே வித்தியாசமாக இருக்கட்டுமே. அதுக்கு நாங்கள் வந்து அதுக்கு முன்கூட்டியே வந்து ஆமாம் அவங்க பார்த்துட்டு அந்த உணர்வு அவங்களுக்கு வந்து வேற உணர்வாக இருக்கலாம். நல்லா இருக்கும். அதை மட்டும் நான் கேட்குறேன். நம்ம அதை மிஸ்டீரியஸாகவே வச்சுக்குவோம். ஓகே. இங்கே இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து ஆக்டராக இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் வேறு என்ன ப்ரொஃபஷனாக இருந்திருப்பீங்க? இது நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க.
சரி, நான் ஊரில் இருந்ததுன்னா என்னவா இருந்திருப்பேன்னு சொல்கிறேன். இங்கே இருந்திருந்தேன்னா ஏன்னா ரெண்டும் வேறு வேறு இருக்குது மைண்டில் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலி ஊரில் வந்து ஐ வாஸ் அ வெரி அகாடமிக்லி வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் பிஃபோர் கமிங் டு மூவிஸ். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டடி ஃபார் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நான் வந்து இன்ஃபேக்ட் 13 வயசுலேருந்தே வந்து ஜென்ரல் நாலேஜ்லாம் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அஃப்கோர்ஸ் யூனோ டெஸ்டினி வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சினிமாவில் வந்துட்டேன், பாரதிராஜா சார் படத்தில் நடித்து அப்படியே அது வேறு மாதிரி போயிடுச்சு. இங்கே வந்து சிங்கப்பூர் வந்து செட்டில் டவுன் ஆகி இப்போ 25 இயர்ஸ் ஆகுது எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் எனக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ மீன் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேவ் அ பெட் அட் ஹோம், ஜென்ரலாகவே. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜூ போனப்போ வந்து அப்போ தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி they were looking for people to work in the zoo as staff with the animals as trainers and you know whatever. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் இங்கேயும் வந்து மறுபடியும் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் காலேஜில் லெக்சரராகவும் இருந்தேன். ஸோ அது மூணும் ஜகல் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் அது வந்து நான் பர்சியூ பண்ணலை. ஸோ அப்படி ஒரு வேலை இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா ஒரு வேலை இங்கே வந்து மண்டாய் ஜூவில் வந்து எலிஃபெண்ட்டை குளிப்பாட்டிட்டு இருந்திருப்பேனோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ 2 வருஷம் ஒரு வெரி போலரைசிங்காக இருக்குது. சரி, நீங்கள்? நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, அதாவது வந்து ஆக்சுவலாக 2 விஷயம் தான். அதில் ஒன்று இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து அவட பீன் அ ஷெஃப். குக்கிங் நான் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ரொம்ப சமைப்பேன். பிகாஸ் இட்ஸ் வெரி தெரப்பியூட்டிக்கல் ஃபார் மீ. இன்னொன்று ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அது இயல்பாகவே எனக்கு வந்து அது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் எதுவும் ஒரு பிரச்சனை எதுவும்னா என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகே. அது ஏன்னு தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து. ஓகே. ஸோ அதனால் வந்து ஐ வென்ட் டு டூ மை மாஸ்டர்ஸ் இன் கவுன்சிலிங். ஓகே. நான் கவுன்சிலர், அதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஆன்மீகத்தை வந்து அதில் வந்து என்ன லேர்ன் பண்ணணும் அதை இப்போ கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் ஹெல்பிங் பீப்புள் டு டிஸ்கவர் தெம்செல்வ்ஸ். ஸோ ஸோ ஆனால் ஆக்டிங் நான் விடலை. அப்பப்போ செட்டில் என்னையும் கொஞ்சம் கவுன்சில் பண்ணியிருக்காரு. இல்லை, தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறது தான். ஸோ ஏதாவது கேட்பாங்க யாராவது, ஸோ அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது இது. பட் எனக்கு இந்த பிரச்சனை அவங்ககிட்ட வந்து பேசலாம் தாராளமாக. கவுன்சிலிங், ஆன்மீகம். ஓகே. நீங்கள் எங்கள் பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபில்ம்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை போய் பார்க்குற டைப்பா இல்லை வந்து அதை அவாய்ட் பண்ணுற டைப்பா இல்லை எப்படி அந்த இதை அணுகுவீங்க அந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? நம்ம நடித்த ஃபிலிம்ஸா? உங்களோட ஓன் ஒர்க். ஓகே. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் வந்து நடிக்கும்போது நான் ப்ளேபேக் பார்க்க மாட்டேன். ஓகே. பிகாஸ் நான் ப்ளேபேக் பார்த்தேன்னா நான் எப்படி நான் பண்ணியிருந்தாலும், எப்படி எல்லாரும் வந்து இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, கன்வின்சிங்காக பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாலுமே எனக்கு அதில் குறை தெரியும். ஸோ நான் ப்ளேபேக் பார்க்க மாட்டேன். ஸோ இவென்ச்சுவலி வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாகவோ இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போதோ வந்து I'll try to watch, if it's possible I'll try to watch, because I feel that கண்டிப்பாக நான் பார்க்கும்போது நான் நல்லா பண்ணியிருக்கேன்ற ஃபீலிங் எனக்கு 100% வரவே வராது. அது எனக்குள்ளே அது ஒரு குறையாகவே இருக்கும். லைக் இல்லை இதை நான் இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் மெய்ப்படுத்தி பண்ணியிருந்திருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த தடவை இந்த மாதிரி சிமிலர் சீன் இல்லை, பட் இதுலேருந்து என்னால் என்ன லேர்ன் பண்ண முடியும், என்னோட ஆக்டிங் குறைகளில் வந்து என்னால் எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிந்தலோட அடுத்த தடவை நான் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை எப்படி நான் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் தி அதர் ஆக்டர்ஸ், பட் யூ ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக படத்தை பார்ப்பேன், முடிஞ்ச அளவு போய் பார்த்துருவேன். தியேட்டரில் பார்க்குறேனோ இல்லை நான் வந்து ப்ரிவ்யூ ஷோவில் பார்க்குறேனோ தட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐ வுட் டெஃபினெட்லி see what I could do better if I have to work in something similar next time. So yeah, that's for me. சேம். நான் ப்ளேபேக் பார்க்க மாட்டேன். அது என்னன்னு தெரில. அது பிகாஸ் எனக்கு வந்து என்னென்னா ஐ ட்ரஸ்ட் த டைரக்டர்ஸ் வியூ. இஃப் டைரக்டர் சேஸ் ஐ காட் வாட் ஐ வாண்ட், ஒத்திக்கிட்டு வேலையை செய்யணும், அவ்வளோதான். அடுத்தது போக வேண்டியதான். நோ நீட் டு ஓவர் ரைட் டைம். அண்ட் படம் பார்க்குறது கன்ஃபார்ம் தான். நான் போய் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிருந்துச்சு ஆடியோ லான்ச்னால போக முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து உடல் நல்லா சரியில்லாமல் இருந்துச்சு.
I was very very ill and I had also அந்த சூழ்நிலையோட நான் பின்னாங்க வேற போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுவும் தவிர்க்க முடியல, ஆனால் இதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதை கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் இந்த படத்தை. அண்ட் ஐ மீன் அவங்க சொன்ன மாதிரி தான் அது இப்போ என்னோட எத்தனையோ ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து கொஞ்ச நாள் சென்று தான் நான் பார்ப்பேன். கொஞ்ச நாள் சென்று இது மாதிரி தான் பார்ப்பேன். அப்புறம் தான் வந்து அப்பயும் வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாவது இருக்கும், இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அது வரும். ஸோ ஏன்னா இப்போ இட்ஸ் லேர்னிங் ப்ரோசஸ் தான். அது பார்க்கும்போது பண்ணுறல சார் அடுத்த இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதனும் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். நிறைய ஆக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தே வாட்ச் த ப்ரீவியஸ் மூவிஸ் பிகாஸ் தே ட்ரை நாட் ரிப்பீட் வாட் தே ஹவ் டன் பிஃபோர். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்குதா? டு யூ நாட் ட்ரை டு ரிப்பீட் யுவர் செல்ஃப்? இல்லை, ஹவு டு யூ ரிப்பீட் யுவர் செல்ஃப் when every role you do is different? ஐ டோன்ட் நோ. ஐ மீன் எப்படி நம்ம உணர்வுகள் வந்து மேபி ஒரே மாதிரி இருக்கலாம். இப்போ இவர் சொன்ன மாதிரி கோவம் வரும்போது கோவம், இல்லை அழுக வரும்போது அழுக. ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு வேண்டியது தானே நம்ம நடிப்போம். எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணுறது? ஸோ அன்லெஸ் சில நேரங்களில் சில ஜானர்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம ரோல்ஸ் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் ஆகிடும். ஏன்னா தே ஃபீல் லைக் யூ சூட் திஸ் ரோல். இப்போ காமெடி பண்ணும்போது எல் கால் யூ 2-3 ப்ராஜெக்ட் அப்படியே காமெடியிலே போயிடும். இல்லை இப்போ எனக்கு வந்து லைக் நான் எமோஷ்னலாக பண்ணும்போது 2-3 ப்ராஜெக்ட் அப்படியே எமோஷ்னலாக ஓடிடும். அந்த ரெப்பிட்டேட்டிவ்னஸ் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணலாம். அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்ரோச்சஸ் அஸ் ஃபார் ரோல்ஸ் லைக் தட். அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த நோ எஸ்ன்னு சொல்கிற அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. பட் மற்றபடி நடிக்கும்போது அது ரெப்பிட்டேட்டிவாக பண்ணுறதுன்னு நான் பண்ணுறதில்லன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. I don't know how Shiva feels about it. எனக்கு வந்து என்னன்னா வந்து it depends on the actor also. Okay. ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட presence is very strong. Okay. ஸோ அதனால் வந்து இப்போ ஜாக் நிக்கல்சன், மெரில் ஸ்ட்ரிப் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க எல்லா படத்துலையும் யூ see them. அந்த ரோல் வேறையாக இருக்கும், பட் யூ will see a ஜாக் நிக்கல்சன், you will see a மெரில் ஸ்ட்ரிப். இவங்களாம் வந்து அமேசிங் ஆக்டர்ஸ். யூனோ நான் இப்போ டாம் க்ரூஸ்னா யூ will see டாம் க்ரூஸ். அந்த ஃபர்ஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் கடைசி மிஷன் யூ see him. அதே வந்து டக்குன்னு இந்த மம்மி அப்படின்னு கட் பண்ணால் கூட வந்து யூ will see டாம் க்ரூஸ். ஸோ த ப்ரெசன்ஸ் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ அதனால் வந்து ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எப்படின்னு சொல்கிறது, அவங்க சொன்ன மாதிரி தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இட் இஸ் வெரி இட்ஸ் அது ரொம்ப தின்னான ஒரு லைன். ஏன்னா சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ ரஜினிகாந்தே வந்து நம்ம வந்து எல்லா படத்துலும் ஒரே மாதிரி தானே இருக்கார் எப்படி இருந்தாலும். இப்போ வயசானதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் அந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருந்துச்சு, அந்த ஸ்டைல் அந்த இது. பட் வி வாண்ட் தட் இஸ் ஆல்சோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ கமல்ஹாசன் கூட அதை எல்லோரும் கேட்டிங்கன்னா வந்து எல்லா படத்துலையும் அவர் அந்த அழுவுறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அது மிமிக்ரி பண்ணும்போது அது எல்லாருக்கும் அந்த மாதிரி வருது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. யூனோ பட் இட்ஸ் த சேம். யூனோ இட்ஸ் லைக் என்ன அந்த லுக்கு இதெல்லாம் மாற்றும் போது அது கொஞ்சம் மேபி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. சட்டென்று மறைய வானிலை பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அவ்வளோதான். என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் வந்து எல்லார்கிட்டும் வந்து என்னென்னா, அதாவது வந்து லோக்கல் ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது பிற்பாடு வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனால் வந்து லோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட். நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி இஸ் வெரி ஸ்மால் இன் சிங்கப்பூர். இப்போ நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலாம், வேறு யார் வந்து ஆதரவு கொடுக்க போகிறா? நம்மளோட மொழிக்கு வந்து நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முன் வராங்க, நாங்களே படம் பண்ணுறோம் அந்த மாதிரி அப்படின்னு. இப்போ அவங்க இப்போ கெவின் வந்து இங்கே சிங்கப்பூரில் ஒரு ஆள், அவருக்கு வந்து இங்கே சப்போர்ட் இல்லைன்னா இப்போ இந்த படத்தை அவர் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகும்போது அப்போ அவங்களும் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் தட் கம் வித் அன் ஓப்பன் மைண்ட். ஒரு படம் பார்க்குறேன், சிங்கப்பூரில் எடுத்த படமா, இந்தியாவில் எடுத்த படம் மாதிரி இருக்குமா, அது தொழில் அந்த இதெல்லாம் வர ஒரு படம் அது எங்கே எடுத்தால் என்ன, அது ஒரு படம், அதில் ஒரு கதை இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அது பார்க்குறதுக்காக வாங்க. சரியா? ஸோ நானும் சொல்ல விருப்பப்படுறது முக்கியமாக ப்ளீஸ் தியேட்டரில் வந்து பாருங்கள். எத்தனை நாள் ஓடுதோ, எத்தனை நாள் வந்து த டியூரேஷன் இஸ் தேர். டோன்ட் சே தட் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்துடும். வந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதுதான் பெரிய ஒரு சப்போர்ட். ஸோ இல்லை நான் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அது இட் வில் அஃபெக்ட் த மூவிஸ் பர்ஃபார்மன்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் சம் வே.
ஸோ ப்ளீஸ் கம், கிவ் அஸ் த சப்போர்ட். கெவின் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். என்டையர் டீமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம், ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 2 hours மூவியோ இல்லை 3 hours மூவியை பார்த்துட்டு, எஸ்பெஷலி இப்போ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேனே, நல்லா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடாதீங்க. பிகாஸ் இதில் எவ்வளோ எஃபர்ட் கோஸ் இன் டு எவ்ரி மூவிஸ் ப்ரொடக்ஷன். நாட் ஜஸ்ட் நாங்கள் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இதில் பின்னால் இருக்கிற இந்த க்ரூ, அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இஸ் நாட் சம்திங் தட் கேன் பி டிஸ்மிஸ்ட் ஆஃப் இன் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் லைன் தட் ஓ படம் நல்லா இல்லை. ஜஸ்ட் give it a try, give it a chance. I'm very sure that Kevin and his team have done a great job, and நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப வீடியோ உட்காந்து பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப வீடியோ உட்காந்து பார்த்தீங்கன்னா புஷ்ணம் முடிச்சிடும், அருகையில் வர ஆரம்பிச்சிடும், யூ டீகம்போஸ். ஸோ ஸ்டார்ட் கோயிங் டு த மூவிஸ். ஓகே, தேங்க்யூ காய்ஸ் ஃபார் ஆன்சரிங் ஆல் மை கொஷின்ஸ். நல்லா பொறுமையாக பண்ணீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ண டைமு. கண்டிப்பாக வந்து உங்களை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நீங்களும் அவரை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.